மக்களை, இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் சொல்கிறார் பாருங்கள், அவருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மேகங்களுக்கு மேலாக அவர் வருவார், எல்லோரும் கோத்திரங்களும் எல்லோரும் அவரை பார்ப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்குங்களா? அவர் குத்தினவர்களும் காண்பார்கள், இது எல்லா ராஜாக்களும் எல்லோரும் அவரை பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களை எல்லோரும் கண்டு புலம்புவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துறதில் 1:7 நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய ஆண்டவர் வந்து நிறைய சொல்கிறாரு. யோவானுக்கு நிறைய வெளிப்படுத்துகிறாரு, வசனங்களையும் வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிற. மேகங்கள் நடுவில் எல்லா கண்களும் காணணும், ரகசியமாக வந்துட்டார் அப்படி இப்படின்னு தயவுசெய்து சொல்கிறது நிறுத்துங்க மக்களை. நீங்கள் சொல்கிறதுனால அநேக மக்கள் இடர்கள் அடைவாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து சாத்தான் வந்து ஆல்ரெடி சாத்தான்கள் சபைகளும் சாத்தான் அது இதுன்னு வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் முன்னேற முடியல. எல்லாம் ஒழிச்சிட்டு இப்போ நிம்மதியாக எல்லோரும் அவங்க பாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இடையில பூந்து இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஜனங்களை வந்து இடரொல் உண்டாக்காதீங்க. ஏன்னா அதுவும் சொல்லப்பட்டிருக்குது, அநேகர் இதோ அங்கே வந்து விட்டார், இதோ இங்கே வந்து விட்டார்னு சொல்லி உங்களை இடரலாக்குவார்கள். சரிங்களா? இடரலாக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வருவார், எல்லோரும் பார்ப்போம், நாமளும் பார்ப்போம், நீங்களும் பார்ப்பீங்க. மரித்தோர்கள் மேலால் உயிரோடு எழுப்பப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா மக்களை? கர்த்தர் நிச்சயமாக வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அழைத்து செல்வார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவருக்கு முன்பாக குனிந்து வணங்கி அவருக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னு தன்னை வெறுமைப்படுத்தி அவர் மேலே வச்சிங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவர் நடத்துவார். அவரை பிடித்தவங்களை வழி நடத்துவார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வாங்க மக்களை. அதை தவிர இந்த பூமியில் ஒன்றுமே நமக்கு இல்லை. சரிங்களா?